வெல்கம் டு கிரேஸ் கார்டனிங். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு காய்கறி கழிவில் தயார் பண்ணுறதுக்கு நான் இது ஒரு 15 ரூபா செலவு பண்ணி தான் இந்த கேனில் தான் கம்போஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். பாருங்கள், கம்போஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஒர்த்தபுளான ஒரு பொருளாக இருக்கு பாருங்கள். இந்த கேனில் தான் நான் கம்போஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சீக்கிரமும் ஆகிடுது பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இது நான் நம்ம வீட்டில் காய்கறி கழுவை சேர்த்து வச்சுருக்கேன். இந்த இதில் பாருங்கள், இந்த நம்ம கேனில் ஒரு 5-6 ஓட்டை போட்டு வச்சுக்கலாம். முடிஞ்சானா சுற்றி கூட நீங்கள் போட்டுக்கோங்க. நான் அடியில் தான் பெரிய ஓட்டை ஒரு 5 ஓட்டை போட்டிருக்கேன். இதில் தான் கம்போஸ்ட் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்ம வீட்டு தோட்டத்தில் மாடியில் நிறைய களைச்செடி நிறைய இருந்ததுங்க. அதெல்லாத்தையும் முதலாவது நான் என்ன பண்ணிட்டேன், இதில் நான் போட்டுக்கிட்டேன். ஆனால் எப்போதுமே நான் ரெடி பண்ணும்போது முதலாவது மணல் தான் போடுவேன். இதில் நான் எந்த மணலுமே சேர்க்கலை. லாஸ்ட்டில் தான் மணல் ஒரு வாட்டி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது சீக்கிரமாக மக்கறதுக்காக நான் இந்த ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், வேர்க்கடலை தோல், அப்புறமா நம்ம கிழங்கு தோல், இதெல்லாத்தையும் அடுத்த லேயராக நான் போட்டிருக்கேன். இடையில நான் எப்போதுமே மண் போடுவேன். ஆனால் இந்த இதில் நான் மண் எதுவுமே சேர்க்கலை, கொக்கோ பீட்டும் எதுவும் நான் சேர்க்கலை. ஆனால் சீக்கிரமாக கம்போஸ்ட் இது ரெடி ஆகிறதுக்கு தான் இதை நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கெட்டுப்போன ப்ரெட்டை சேர்த்துருக்கேன். இந்த காஞ்சி போன கிழங்கு அதுவும் கொஞ்சம் இருந்தது, அதை எடுத்துக்கிட்டேன். அப்புறமா நம்மளோட கொத்தமல்லி தழை கொஞ்சம் கெட்டு போச்சு, அதையும் எடுத்துக்கிட்டேன். ஃப்ரிட்ஜில் வாழைத்தண்டு அழுகி போயிருந்ததை கூட கவனிக்கலை, அதையும் சேர்த்து பாருங்கள். கீரையோட தண்டு, கருவேப்பிலையோட தண்டு, இதெல்லாத்தையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் இதில் திருப்பி சொல்கிறேன், இதில் நான் எதுவுமே மணல் சேர்க்கலை. சீக்கிரமாக ரெடி ஆகணுன்றதுக்காக நான் இந்த இன்னொரு டப்பில் நான் சேர்த்து வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக அந்த மழை பெஞ்சுது பாருங்க, ஒரு நாள் மழை, அந்த மழையில் கொஞ்சமாக நனைஞ்சிருச்சு. அதனால் அந்த அடியில் கொஞ்சம் தண்ணி தேங்கிருச்சு. மீதி முக்காயெல்லாம் நழுகலை பாருங்கள். அந்த வாழைத்தண்டு எல்லாத்தையும் நான் கொஞ்சம் சீக்கிரமாக மக்கணுன்றதுக்காக நான் உடச்சி போடுறேன். மேக்ஸிமம் சின்னதாக நம்ம வெட்டி போடுறது ஈஸி. இன்னும் ஒரு 15 நாளில் சின்னதாக நம்ம கட் பண்ணி போட்டோம்னா 15 நாளில் ஆயிருங்க. ஆனால் அது இது கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், ஏன்னா மக்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இதில் நான் மண் போடாததுனால சீக்கிரமாக மக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், எல்லா காயையும் சேர்த்து வச்சிருந்த காய் எல்லாத்தையும் நான் ஒரு வாழைப்பழத்தோல் அதிகமாக, எங்கள் வீட்டில் வாழைப்பழத்தோல் அதிகமாக கிடைக்கும். அந்த வாழைப்பழம், முட்டைத்தோடு பாருங்கள், காஞ்சி போச்சு பாருங்கள். தண்ணியில் போட்டுருந்து வச்சுருந்தேன்னா அந்த பேப்பர், இது பேப்பர் பாருங்கள், வாழைப்பழம் பேப்பரில் மடித்து சரி அப்படியே வச்சேன். அது தண்ணியில் பட்டோன்னு நல்லா பொசுங்கி இறுகிருச்சு. அதையும் சேர்த்துக்கிறேன். என்னென்ன நம்ம வீட்டில் காய்கறி கழிவு கிடைக்குதோ எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாங்க. நம்ம வீட்டு மாடி தோட்டத்துக்கு ரொம்ப நம்பர் 1 உரங்க. நான் வெளியில் வாங்கினதே இல்லை. விதை விதைக்கிறதுக்காகவும் ஃபஸ்ட்டு செடி நடுறதுக்காக மட்டும்தாங்க நான் இந்த வெர்மி கம்போஸ்ட்டும் கொஞ்சமாக செம்மண் வாங்குவோம். மற்றபடி எல்லா உரமும் இந்த உரம் தாங்க நான் போட்டு தயாரிக்கிறது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். வீட்டு கழிவு, அதாவது வீட்டு காய்கறி கழிவில் எதுவுமே வேஸ்ட்டாக போட்டுடாதீங்க. பாருங்கள், இப்போ இந்த ட்ரையாக இருக்கிற அந்த நார், தோட்டத்தில் கீழே இருந்து பெருக்கி எடுத்த அந்த குப்பை, காஞ்ச இலை, அதையும் சேர்த்துக்கிறேன். இது இந்த உரம் வச்சு நம்ம எவ்வளோ நம்ம வெளியே வாங்கவே தேவையில்லைங்க. கடையில் போய் நம்ம உரம் ரெடி பண்ணணும், வாங்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நம்ம அன்றாட கிடைக்கக்கூடிய காய்கறி கழிவுகளே நமக்கு மாடி தோட்டத்துக்கு தேவையான உரமாக இருக்குன்றதே என்னோட கருத்து. பாருங்கள், எல்லாத்தையும் நான் இந்த டப்பாலே போட்டு நிறைய பிடிக்கும். இப்போ க்ரோ பேக்கில் வச்சுன்னா கொஞ்சம் தான் அதோட ஃபில் பண்ண முடியும். இந்த 20 லிட்டர் கேனில் நிறைய மேக்ஸிமம் 2 க்ரோ பேக் அளவுக்கு இதில் நம்ம சேர்த்துடலாம் பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நான் கொட்டிட்டேன். என்னென்ன நான் சேர்க்குறேன்னு, இதில் நான் ஆரஞ்சு பழத்தோல் கூட சேர்த்துருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க ஆரஞ்சு பழம் எல்லாம் சேர்க்காதீங்கன்னு. பாருங்கள், கார்ட்போர்டு கொஞ்சம் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக வாங்கின கார்ட்போர்டு இதுக்கு அது தண்ணியில் நனைச்சிச்சு பாருங்கள். அதை நான் பிச்சு போட்டு வச்சுருந்தேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணியில் நனைஞ்சிருச்சு. எப்படியும் மக்கறதுக்கு அது கொஞ்சம் நனைய வேண்டியது தான், அவசியம்தான். இருந்தாலும் கூட இதையும் நான் அதோட சேர்த்துருக்கேன். மற்றபடி நான் சேர்த்து வச்சுருந்த எல்லா காய்கறிகளையும் இதோட சேர்த்து
வைக்க போகிறேன் பாருங்கள். நம்ம விதை விதைக்கிறதுக்கு அதெல்லாம் மண்கலவையோட இதையும் சேர்த்துக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற காய்கறி கழுவுலேருந்து வரக்கூடிய உரத்தையும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது மக்கினதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம மண்புழு உரம் தயாரிக்கலாம். எத்தனையோ விதங்களில் நம்ம உரம் நம்ம வீட்டு தோட்டத்துக்கு செய்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், இந்த கார்ட்போர்டையும் நான் போட்டுக்கிட்டேன். அப்படியே தூக்கி ஒரு பக்கமாக உரம் வச்சுட்டா போருங்க. கரெக்டாக ஒரு மாதம் இடையில ஒரு கிண்டு கிளறி விடுங்க. வேணும்னா கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம், மோர் தயிர் ஊற்றிக்கோங்க. நான் அது கூட சில வேளையில் ஊற்றுறதே இல்லைங்க. மண்ணை போட்டு மூடி வச்சுருவேன், அதுவே நல்லா மக்கிடும். பாருங்கள், நான் உங்களோட ரிசல்ட்டை காமிக்கிறேன். இந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் நான் போட்டுட்டேன். இப்போ ஒரே இந்த மரம் இது மட்டும் நான், ஏன்னா ஸ்மெல்லு வரும் அப்படின்றதுனால, ஏன்னா நம்ம இடையில மண் எதுவுமே நாம் சேர்க்கலை. கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்மெல் வரும். அதனால அதை மூடுறதுக்காக தான் அந்த மண்ணை நான் சேர்த்துக்கிறேன். அப்படியே மூடி இதை மாதிரி வச்சுக்க வேண்டியதுதான். இன்னொரு லேயர் கூட நான் கொஞ்சம் மண்ணை சேர்த்துக்க நல்லா அழுத்தமாக அழுத்தி விட்டுடுங்க. தண்ணி கொஞ்ச நாள் சேர்க்க வேணாம், ஏன்னா மேலெல்லாம் கொஞ்சம் அழுகின காய் எல்லாம் போட்டிருக்கோம். அதனால் அது கொஞ்சம் மக்கலாம். ஒரு வாரம் கழிச்சதுக்கப்புறம் ஒரு கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி தாங்க நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். பாருங்கள், மண்ணை போட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மூடி வச்சுட்டோம். நான் இடையில ஆனால் மண்ணே நான் போடலை. பாருங்கள், இதே மாதிரி தான் நான் ரெடி பண்ணி வச்சுருந்தது. எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாக டம்ப் பண்ணி வச்சுருந்தேன். அவ்வளோ பொலன்னு இருக்குது பாருங்கள். சூப்பராக கிடச்சிருச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட ஆதரவும் எனக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் என் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. பாருங்கள், இதுதான் ரிசல்ட்டு. நான் இன்னும் நிறைய டப்பாவில் வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.